அட பூர்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன். என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? நேத்து எடுத்த போட்டோலாம் நீ பார்க்க வேண்டாமா? போட்டோவா? வண்டர்ஃபுல் போட்டோகிராஃப். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் ஒன்னும் பிரமாதமா எடுக்கல, முகம் தான் பிரமாதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு படம் எடுத்திருக்கேன், அத பார்த்தா நீ அப்படியே மயங்கிடுவேன். எங்க அத கொடுங்க. நோ, அது எனக்காக எடுத்த படம். ப்ளீஸ் கொடுங்க, பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன். முடியாது, அது இந்த கேமராவில் எடுத்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன கோவிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னையும் படைச்சு எனக்கு கண்ணையும் படைச்சிருக்காரு கடவுள். கரெக்ட் தான். நீங்க அடே போட்டோ எடுத்துட்டு போறிய? இத நானே எடுத்துக்கிறேன். கேட்கும் விலை தந்தால் தாராளமா எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் கேளுங்க, இப்பவே கொடுக்கறேன். விலை மதிக்க முடியாத இந்த உயிரோவியம் தான் இந்த படத்தின் விலை. ஏன் திகைக்கிற? கனக சபையை சந்திச்சதால் உன் நெஞ்சத்துல காதல் தீ மூண்டுடுச்சா? கல்யாண ஆசை மலர்ந்துருச்சா? வேண்டாத கற்பனையால் உன் வாழ்வுக்கே நீ முடிவு அடிக்க போகிறாயா? வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, போயிடு. நீங்களா? இது என்ன பூர்ணா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்? எனக்கு எதுவுமே கேட்காதீங்க. இதை விட நேரடியா என்ன நீ வராதன்னு சொல்லிருக்கலாம். நில்லுங்க. பின்ன என்ன, என்ன எதுவுமே கேட்காதீங்கன்னா உன்னை கேட்க நான் யாருன்னு தானே அர்த்தம். ஏன் இப்படி கற்பனை செய்துகிட்டு பேசுறீங்க? நான் ஒண்ணு உங்களை அப்படி நினைக்கிறேன். அப்படின்னா குழப்பத்துக்கு காரணத்தை சொல்லு, என்னால முடிஞ்சா உன்னை அதுல இருந்து விடுவிக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில தேவையானது எது? கண் நிறைஞ்ச கணவன். கல்யாணம் செய்துகிட்டு தான் ஒரு பெண் வாழணுமா? ஏ, கன்னியாவே இருக்க முடியாதா? முடியுமா முடியாதாங்கிறதுல பிரச்சனை. உன்னால அப்படி இருக்க முடியுமா? ஐயோ, இந்த கேள்விக்கு பதில தேடித்தானே நான் அலையறேன். அதே கேள்வியை என்கிட்டயே கேக்குறீங்களா? அப்படின்னா நீ கல்யாணத்தை அடியோட வெறுக்கிறியா? இல்ல. இல்லனா விரும்புறியா? விரும்பவும் இல்ல, வெறுக்கவும் இல்ல, குழம்புறேன். இதுக்கு பேரு குழப்பம் இல்ல, பயம். ஆமா, கல்யாணத்தை நினைச்சா உண்மையிலே பயமாத்தான் இருக்கு. அடடே, இது என்ன ஆல்பம்? இத்தனை நாள நீ என்கிட்ட காட்டவே இல்லையே. இந்த போட்டோக்கள் எல்லாம் ஒட்டிட்டு காட்டலாம்னு இருந்தேன். இது உங்க அப்பாவா? சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. ஆமா, இப்ப எப்படி உருமாறி போயிட்டாரு பாத்தீங்களா? ஒரு நாள் காலம் மனுஷன் உடம்ப மட்டும் இல்ல, உள்ளத்தையே மாத்திடும். இந்த குழந்தை யாரு, உங்க அக்காவா? நான் தான். பக்கத்துல இருக்கிறது அதுதான் லட்சுமி அக்கா. ஆமா, யார் அந்த லட்சுமி அக்கா? அவளை பத்தி மட்டும் கேட்காதீங்க. நீ சொல்ல வேண்டாம், அவ யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த லட்சுமி அக்கா உங்க பெரியம்மா பொண்ணு தானே? இல்ல. இல்லையா? நிச்சயமா அவங்க சொந்தக்கார பொண்ணு தான். இல்லவே இல்ல, அவ எங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. ஆமாமா, அவ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா. உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது, உன்னை அடிப்பா, திட்டுவா. கிடையவே கிடையாது. அவ என் மேல உயிரையே வச்சிருந்தா. இதை நான் நம்ப மாட்டேன். உன் மேல உயிரையே வச்சிருந்த ஒருத்தி பேரை கேட்டு நீ ஏன் இப்படி நடுங்குற? ஐயோ, அவ பேரை கேட்டு நான் நடுங்குறேன். அவளுக்கு ஏற்பட்ட கோரமான முடிவை நினைச்சுதான் நடுங்குறேன். முடிவா? அப்படின்னா அவ செத்து போயிட்டாளா? சாதாரணமா இல்ல, கொடூரமா செத்துட்டா. கொடூரமாவா? ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ இறந்த அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி கார்த்திகை தீபம். அது லட்சுமி அக்காவுக்கு 10வது மாசம். அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கினாங்க. எனக்கு மட்டும் ஏனோ தூக்கமே வரல. லேசான முனகல் சத்தம் பெருசா கேட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆமா, அது லட்சுமி அக்காவின் குரலே தான். நான் எழுந்து அவங்க வீட்டுக்குள்ள ஓடினேன். அங்கே லட்சுமி அக்கா தலைவிரிகோலமா படுக்கையில கிடந்து துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல நான் பயந்து தயங்கி தயங்கி போனேன். சின்ன விளக்கு மங்கலா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல லட்சுமி அக்காவின் முகம் எனக்கு பயங்கரமா இருந்தது. தாங்க முடியலையே கடவுளே, இந்த பெண்ணையும் படைச்சு பிரசவ வேதனைங்கிற நரகத்தையும் ஏன் தான் படிச்சியோ அம்மா. லட்சுமி அக்கா, போயிடு பூரணா, போயிடு. ஏக்கா அழற? பூரணா, உனக்கு ஒரு குழந்தை பாப்பா பெத்து தர்றேன்னு சொன்னேன்லம்மா. அந்த குழந்தை பாப்பாவும் இப்ப என் உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்குதுமா. எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டுமாக்கா? வேண்டாமா, வேண்டாம். நீ வாழ போற பெண்ணு, நான் படுற வேதனை பார்க்காதம்மா. போயிடு போ. அப்புறம் காலமெல்லாம்
கல்யாணம் குழந்தைங்கிற ஆசையே வெறுத்து போயிடும். போயிடு போயிடுமா போயிடு. அக்கா ஐயோ அம்மா. லட்சுமி அக்கா கண்ணு முருட்டி விழித்தா. என்னம்மா பூரணா? பூரணா என்னம்மா? என்ன நடந்தது? கணேசன் என்ன நடந்தது? டாக்டர் போன் பண்ண தேவையில்லைங்க. எப்பவும் வர்ற மயக்கம் தான். பசுபதி, பூர்ணத்தோட பய உணர்ச்சிக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமின்னு ஒரு பெண் குடியிருந்தா. அவ பூர்ணத்தின் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவ இறந்துட்டல்ல? அவ புருஷன் நைட் டியூட்டி போயிட்டான். அவ அனாதையா செத்துட்டான். அவ சாகும்போது பூரணம் பக்கத்திலே இருந்திருக்கு. தம்பி, அதனாலதான் அவ செத்த மறுநாளே நம்ம பூரணம் ஜுரத்துல படுத்துட்டான். கரெக்ட். எப்ப கார்த்திகை தீப ஒளி அவ கண் முன்னால கூத்தாடுதோ, லட்சுமி கல்யாணம் குழந்தைங்கிற வார்த்தை அவ காதுல விழுதோ, உடனே லட்சுமி பட்ட பிரசவ வேதனையும் துடிச்ச துடிப்பும் கொடூரமா உயிர் விட்டதும் பூரணத்தின் கண் முன்னால வந்து நிற்கும். எங்க நாமும் அந்த நரக வேதனையை அடையணுமோங்கிற பய உணர்ச்சி வந்து ஆட்டி படைக்கும். அதனாலதான் பூரணம் இப்படி அலறிக்கிட்டு மயக்கம் போட்டு விடுறதுக்கு காரணம். பூர்ணா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சுய நினைவோட இருக்கியா? ஆமா. ஏ இல்ல, லட்சுமி கதையை சொன்னப்ப நீ மயக்கம் போட்டு விழுந்தேங்கிறது ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. இப்ப நான் சொல்றேன், லட்சுமி இறந்ததுக்கு கவனக்குறைவும் வைத்திய உதவி சரியான நேரத்துல கிடைக்காம போறதும் தான் காரணம். இது நீ ஒத்துக்கிறியா? உண்மைதான். ஆனா பெண்களுக்கு பிரசவ வேதனை கஷ்டமானதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அதோட போராடி தன் உயிரை மீட்கிறதோட இன்னொரு உயிரையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவதான் பெண். அதுதான் பெண்மைக்கு கடவுள் தந்திருக்கும் தனி சிறப்பு. அதனாலதான் ஆண் வர்க்கமே தாய்மைக்கு தலை வணங்குது. புரிஞ்சுதா? என்னடா ஒரு பெரிய லட்சியம் அடிச்சுட்ட மாமா. நம்ம பூரணத்தை ஒரு டாக்டருக்கு தான் கட்டி கொடுக்கணும். கையும் கையும் மோதினான், கண்ணும் கண்ணும் மோதினான், கையும் கையும் மோதினான் தானம் வரும், கண்ணும் கண்ணும் மோதினான் காதல் வரும், காதல் நிறைவேறினால் இன்பம் வரும், வரும் வரும் இன்பம் வரும், கையும் கையும் மோதினான் தானம் வரும், கண்ணும் கண்ணும் மோதினான் காதல் வரும், காதல் நிறைவேறினால் இன்பம் வரும், வரும் வரும் இன்பம் வரும், கையும் கையும் மோதினான்.
சொல்வதற்கு முயன்றாலும் நெஞ்சம் அஞ்சும் சுவையான கனவுதான் மனதில் வைக்கும் கையும் கையும் மோதினால் தாளம் வரும் கண்ணும் கண்ணும் மோதினால் காதல் வரும் காதல் நிறைவேறினால் இன்பம் வரும் வரும் இன்பம் வரும் கையும் கையும் மோதினால் தாளம் வரும். ஹலோ, சபா செக்ரட்டரியா? ஆமா, நான் தான் பசுபதி பேசுறேன். ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஃப்ரண்ட் ரோல ரிசர்வ் பண்ணிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கத்தா 2 டிக்கெட்டு? என்ன தங்க இப்படி கேக்குற? உனக்கு எனக்கும் தான். இன்னைக்கு சபாவுல அருமையான டான்ஸ் ப்ரோக்ராம், ரொம்ப பிரமாதமா இருக்குமா. என்னத்தா, இன்னைக்கு நானும் பூர்ணமும் கோயிலுக்கு போற நாளாச்சு, நான் எப்படி அத்தான்? நான் சொல்றது கேள, நாளைக்கு கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனா நாளைக்கு பேர டான்ஸ் பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசி நாளா. எனக்காக எங்க சொன்னேன் சரி, வீணா அவ கோவத்துக்கு என்ன ஆளாக்குறீங்க? தங்கன்னா தங்கன்னா வந்தாச்சு புடிவாரன்ட்டு. பாப்பா பாப்பா, உங்க ஆபீஸ் நேரம் ஆகலையா? கொஞ்சம் லேட்டா போலான்னு பாக்கணும்டாப்பா. லேட்டா போனா உங்க ஆபீஸ்ல அடிக்க மாட்டாரா? அடிக்க மாட்டாரு. அவங்க ஆபீஸ்ல லேட்டா தானே வருவாங்க. ஐயோ, லேட்டா போனா எங்க டீச்சர் ஆசாங்களே, வாங்கப்பா போலாம். மயக்கம் போட்டுறாதீங்க, சபாவுக்கு தான். சபாவுக்கு தானே? சபாஸ். கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா, வாங்கப்பா போலாம்.